அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் புலவி, குறள் எண் 1301. புல்லாது இரா அப்புலத்தை அவருறும் அல்லல் நோய் காண்கம் சிறிது. புலவி என்றால் தலைவன் தலைவியை கலப்பதற்கு முன்பாக, தழுவுவதற்கு முன்பாக காட்டும் ஒரு சிறு பொய்க்கோபம். தலைவனை விரைந்து சென்று தழுவாது இரு, அப்போது அவர் பெரும் துன்ப நோயை நாம் சிறிது காண்போம் என்று தோழி சொல்கிறார். Don't go and hug the lover immediately. Let's see the sufferings by him because of that for a short time. என் துடிப்பா, தலைவனை கண்டவுடன் தழுவாதிரு, அதனால் அவனுறும் துயரை சிறிது காணலாம் என்பது என் கூற்று, தோழி கூற்று. தலைவனை கண்டவுடன் தழுவாதிரு, அதனால் அவனுறும் துயரை சிறிது காணலாம் என்பது தோழி கூற்று. இதற்கு கவிப்பேரசு அவர்கள் சொல்லக்கூடிய உரை, தலைவி தலைவரை கண்டதும் கூடல் குறிப்பை காட்டிவிடாதே, தாவி தழுவிக் கொள்ளாதே, சற்றே பிணங்கு, அவரை தவிக்க விடு, உன்னால் அவருறும் கலக்கம் கண்டு கழி, பிரிவு துன்பத்தில் நீப்பட்ட பாடு அவர் ஒருவாறு ஊடு அப்படின்னு சொல்றார். கிவிங் ஹிஸ் ஆர் ஹர் ஓன் டோஸ் ஆஃப் மெடிசன் என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருவர் ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி செய்து கொண்டிருக்கிறார், அவரை திருத்த வேண்டும் என்றால் அதையே யார் திருத்த நினைக்கிறார்களோ அவர்களும் செய்யும் பொழுது அவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்புண்டு என்று இதற்கு பொருள். தெனாலின்னு ஒரு படம் வந்திருக்கும், அதை பார்த்திருப்பீங்க. அதுல அந்த ஜெயராம் எல்லாத்துக்கும் பயப்படுற மாதிரி இல்லை, கமலஹாசன் எல்லாத்துக்கும் பயப்படுற மாதிரி வருவாரு. அவருக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவராக ஜெயராம் வருவாரு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கொடுத்துக்கிட்டே இருப்பார், அவர் பயப்படுற மாதிரி, அந்த பயத்திலிருந்து வெளியில வர்ற மாதிரி. சில பேர் பேசும்போது குறிக்க அப்புறம் நேற்று போன அந்த மாதிரி தான் சொல்லிட்டே இருப்பாங்க, அல்லது ஊன்னு சொல்லுவாங்க, அப்புறம் அப்புறம் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத சொற்களை அவங்க பேச்சுக்கு நடுவில் வந்துகிட்டே இருக்கும். இதை திருத்தணும்னா அவங்ககிட்டயே போய் நம்ம அதே அடிக்கடி சொல்லும் பொழுது படிச்சு காட்டுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் அவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு உண்டு. நான் கல்லூரியில் படிக்கும்போது ஒரு நண்பர் ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் என்ன சேல்ஸ் ஜாலியா அப்படிம்பாரு. நம்ம படிச்சுட்டு இருந்தா அப்படிதான் சொல்லுவார். அவர் பேரை நான் சொல்லல, ஆனா திருப்பி நான் பார்த்தேன், சரி கொஞ்ச நாள் விளையாட்டுக்கு சொல்றாரு அப்படின்னு நினைச்சிருந்தேன். அப்படி எப்ப பார்க்கும்போது இப்படிதான் சொல்லுவார். திருப்பி நான் உடனே அவர் பேரை சொல்லி என்ன ஜாலியா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சேன். அப்புறம் அவருக்கு புரிஞ்சிருச்சு நான் அவரை கொஞ்சம் லேசா நக்கல் பண்றேன்னு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் மாத்திக்கிட்டாரு. இது சில சொன்னது தப்பு கிடையாது, பட் இருந்தாலும் அந்த திருப்பி சொல்லும் பொழுது சில பேருக்கு அதனால எரிச்சல் வரும். அதுதான் அந்த மாதிரி. இங்க தலைவன் அதுதான் பிரச்சனையே. இப்ப தலைவன் தலைவியை கண்டுக்காம முட்டடிச்சுட்டு போயிட்டான், தலைவி பிரிவு துயரில் இருக்கா, திரும்பி வரும்போது தலைவர் இந்த பிரிவு துயரை தலைவனும் படணும் அல்லவா, அதை பட்டாத்தானே அவன் திருப்பி இவ்வளவு விட்டுட்டு போகாம இருப்பான் அப்படின்னு தோழி ஒரு மருத்துவராக அங்க தலைவிக்கு ஆலோசனை சொல்றான். அதனால தோழி, அவனை பார்த்தோன்னே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்காத, கொஞ்சம் பிகு பண்ணு, கொஞ்சம் அப்படி ஊழல் காமி, கொஞ்சம் அப்படி போய் கோவம் காட்டு, காமிச்சுனா தான் அப்ப அவன் திருந்துவான். அப்பதான் திரும்பி உன்னை இதை தப்பத்து செய்யாம உன்னை கூட்டிட்டு போவான். அந்த சிறு அவன் கஷ்டப்படுற அந்த கஷ்டம் இருக்கு இல்லையா, துன்பம் துயரம், அதை பார்த்து நம்ம ரசிக்கலாம். ஏன்னா எப்பவுமே மற்றவங்களுடைய துன்பத்தை பார்த்து ரசிக்கிறதாங்க மனித குணம். தோழி மட்டும் அதுக்கு விதிவிலக்கா என்ன? அதுதான் வள்ளுவர் இங்க சொல்றாரு. இதற்கு ஒரு பாடல். தென்றல் என்னை தீண்டினால் சேலை தீண்டும் ஞாபகம், சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த ஞாபகம், வெள்ளி ஓடை பேசினாள் சொன்ன வார்த்தை ஞாபகம், மேகம் 2 சேர்கையில் மோகம் கொண்ட ஞாபகம், வாயில்லாமல் போனால் வார்த்தை இல்லை பெண்ணே, நீ இல்லாமல் போனால் வாழ்க்கை இல்லை கண்ணே, முள்ளோடுதான் முத்தங்களா சொல் சொல், காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வழியுதடி கண்ணில் என்று வைரமுத்து எழுதி எஸ்பிபி பாடின ரோஜா என்ற திரைப்படத்தில் ஏஆர் ரஹ்மான் இசை. இதுல ஒரு ஆண் பெண் இல்லாத தனிமையை நினைச்சு பாடுறான். இதையே ஒரு பெண் ஆண் இல்லாத தனிமையை நினைச்சு பாடாமல் அவ எவ்வளவு அனுபவிச்சிருப்பா. அதைத்தான் தோழி சொல்றா. நீ கொஞ்ச நேரம் போக்கு காட்டு, கொஞ்ச நேரம் பிகு பண்ண, அவன் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டோம், நீ பட்ட கஷ்டத்தை அவன் படுத்தோம் அப்படின்னு சொல்றா. ஆனா அவனும் அங்க இவ்வளவு அளவுக்கு கஷ்டப்பட்டு இருப்பாங்கிறது தெரியாம அவன் சொல்றா. அதைத்தான் இந்த குறள் மீண்டும் சொல்லுது. புல்லாது இரா அப்புலத்தை அவருறும் அல்லல் நோய் காண்கம் சிறிது. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷி நித்ராலயா, விழிக்கிழமை சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணல்பாளையம், நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.